MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Sivaraj College of Hotel Management and Catering Technology, Salem. Contact 8110802500. ஒசாமா பின் லேடன் யாருடைய சப்போர்ட்டரு? அமெரிக்காவுடைய சப்போர்ட்டரு. USSRக்கு எதிராக இவங்க ஃபண்டு பண்ணி வளர்க்குறாங்க. World War II, World War I இதுலையுமே அமெரிக்கா ஃபர்ஸ்ட் வந்திருக்கவே மாட்டாங்க. நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா பங்கர் பாம்பை அட்டாக் பண்ணாங்கன்னா உலக நலனுக்காக தான் இதை பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு வரீங்க சார். ஆமாம், உலக நலனுக்காக பண்ணேன்னா, ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்க, அவ்வளோதான் பயங்கர மோசமாக நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோன்றாங்க. அது ஈரான் ரொம்ப பெரிய நாடு, அங்கே ஏகப்பட்ட ஃபேக்ஷனும் இருக்குது, சரிங்களா, நிறைய பிரிவினைகள் இருக்குது. ஸோ ஒருவேளை இப்போ இருக்கிற ஒரு தூக்குனா இன்னும் குழப்பங்கள் தான் வரும். எங்கள்கிட்ட இருந்து எல்லா உதவியும் வாங்கிக்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு ரெக்கக்னிஷனே கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு இஸ்ரேலுடைய பெரிய குறை நம்ம மேலே. என்னை பொறுத்தவரை தார்மீகமாக நம்ம ஈரானை தான் சப்போர்ட் பண்ணணும். அமெரிக்கான்ற ஒரு நாடு இல்லைன்னா இஸ்ரேல் என்னைக்கோ முடிஞ்சிருக்கும். இப்போ இது ஒரு அணு ஆயுத போரா மாறுச்சுன்னா எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும்? அணு ஆயுத போரா ஆக வாய்ப்பில்லை. இப்போ ரஷ்யா யூஸ் பண்ணாங்கன்னா அடுத்த அமெரிக்கா யூஸ் பண்ணுவாங்க, பஸ்பமாயிடும். போரை பொறுத்தவரை ஒரு சிலர் நாற்காலியில் இருக்கணுன்றதுக்காக தான் போருங்க. என்றைக்குமே போருக்கு நல்லதே கிடையாதுங்க, கெட்டது தான். இப்போ அந்த B-2 விமானம் ஈரானை சுற்றிட்டு இருக்கான்ற மாதிரி. ஆமாம், ஒரு ஐலாண்டு டியோஜோ கார்சியாவோ ஏதோ ஒன்று இருக்குது இந்தியன் ஓஷனில். அங்கே ஏற்கனவே இந்த பாம்லாம் ரெடியாக இருக்குது. இன்னும் ட்ரம்ப்போடைய டெசிஷன். ட்ரம்ப்பை பொறுத்தவரை என்ன எடுத்தால் அவருக்கு ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் கொஞ்சம் சப்போர்ட் போகும். ஏன்னா இவருடைய கோர் இது என்னென்னா, யார் அமெரிக்கா ஃபஸ்ட்டு, அதானே உங்கள் பாலிசி. அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு, நம்ம தேவையில்லாமல் மூக்க நுழைச்சி ஆப்கானிஸ்தானில் யார் அழுத்து விட்டது பிரச்சனையை? ஃபஸ்ட்டு அமெரிக்கா தான். ஒசாமா பின் லேடன் யாருடைய சப்போர்ட்டரு? அமெரிக்காவுடைய சப்போர்ட்டரு. USSRக்கு எதிராக இவங்க ஃபண்டு பண்ணி வளர்க்குறாங்க. கடைசியில் அவரே தான் பின்னாலே அந்த 9/11 அட்டாக் பிரச்சனை வந்துருச்சு. இது ட்வின் டவர். அதற்கு அடுத்தது பாருங்கள், ஈராக்கு சதாம் ஹுசைனை தூக்குறாங்க. அதற்கப்புறம் ISIS, புரியுதுங்களா? ஸோ இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியான்னு ஒன்று வருது, அது பிரச்சனையில் போகுது. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் கை வச்சாலும் பின்னாடி அவங்களுக்கே பிரச்சனை ஆகிடும், வெளியில் வரதே பெரிய பிரச்சனையாக போகும். ஸோ அதனால தான் இவங்க இப்போ வேணான்றது இவங்களுடைய கோர் பாலிசி. யாரெல்லாம் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண பிரசிடென்டெல்லாம் தீர்த்துக்கிட்டு இருந்தவர். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை? இவருடைய ஒரு கோர் சப்போர்ட்டர்ஸ் இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ், இவருடைய ஓட்டர்ஸ். இவர் வலதுசாரி கட்சி, சரிங்களா? ஸோ அவங்களுக்கு ரிலீஜியஸ் இதாக தான் போவார் அவர். அவங்க என்ன, இஸ்ரேல் எங்களுடைய கண்ட்ரி ஆச்சே, அதனால எங்களுடைய கண்ட்ரினா அந்த ரிலீஜியஸ் இதில். ஸோ அவங்க இவருக்கு ஒரு இது, அதனால என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக போய் இந்த குண்டை மட்டும் போட்டுட்டு வந்துடுவாருன்னு எனக்கு தோணுது. அதாவது இது பண்ண மாட்டார், மொத்தமாக வார் போக மாட்டார். ஏன்னா வார் பண்ண மாட்டிப்பாங்க, இவங்களுடைய பர்சனல்லாம் அங்கே போயிட்டு ஏகப்பட்ட இழப்பு வரும். ஏகப்பட்ட காஃபின் தான் அமெரிக்காவுக்கு போகும். ஏங்க வியட்நாமில் பிரச்சனை இந்த மாதிரி தான் 1968, 69, 70லலாம் வெளியில் வர்றதுக்குள்ளே மூச்சு முட்டிடும். ஏன்னா ரொம்ப இது ரிஸ்க், எத்தனையோ இழப்புகள் நடக்கும். World War II, World War I இதுலையுமே அமெரிக்கா ஃபஸ்ட்டு வந்திருக்கவே மாட்டான். நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா UK தான் பண்ணுவான். இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ என்ன பண்ணுறாரு, எப்படியாவது அமெரிக்காவை இழுத்து போட்டுடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, ப்ரெஷர் கொடுக்குறாரு. இதை தான் வின்ஸ்டன் சர்ச்சில் பண்ணார் World War II. ஏன்னா அமெரிக்கா வந்துருச்சுன்னா ஒரு பலம். ஸோ அமெரிக்காவை இழுத்து போடணுன்றாங்க. என்னை பொறுத்தவரை அமெரிக்கா ஃபுல்லாக வராது. ஆனால் ஒருவேளை இந்த நியூக்ளியரை முடிச்சு விட்டுட்டா கிரெடிட் வேணும்ல, அதை ட்ரம்ப் எடுத்துக்கலாம்ல. ஸோ அதனால மோஸ்ட்லி இந்த பங்கர் பாம், அந்த 13,000 கிலோ பாம்பை போட வாய்ப்பு இருக்கு. அதுவும் அவங்க அப்படி பங்கர் பாம்பை அட்டாக் பண்ணாங்கன்னா உலக நலனுக்காக தான் இதை பண்ணுன்ற மாதிரி சொல்லிடுவார் இல்லையா சார்? ஆமாம், உலக நலனுக்காக பண்ணேன்னா. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்க, அவ்வளோதான் பயங்கர மோசமாக நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோன்றாங்க. என்னை பொறுத்தவரை ஏன் பயங்கர மோசமாக ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் கெப்பாசிட்டி இல்லை. நம்பரை எண்ணிக்கிட்டு இருக்காங்க, எத்தனை மிசைல் அவங்ககிட்ட இருக்குன்னு தெரியுது. இத்தனை முடிஞ்சிருச்சுன்னு. ஸோ ஒரு 1000, 1500 மிசைல் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சு, சரிங்களா? ஸோ அது இருக்கு. அதிகபட்சம் 13 நாட்கள் தான் தாங்க முடியுங்கிற மாதிரிலாம் சொல்லுங்க. இல்லை, அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உக்ரைன் என்னைக்கும் முடிஞ்சிருக்கணுமே. வெஸ்டர்ன் நேஷன் சப்போர்ட் பண்ணாலும் ரஷ்யான்றது ஒரு பெரிய இது, அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக மிசைல் வச்சிருக்கான். ஆனால் இன்ன வரைக்கும் உக்ரைன் வார் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆப்கானிஸ்தானில் போய்கிட்டே தான் இருந்துச்சு. ஆப்கானிஸ்தான் ஒரு சின்ன நாடு. ஏன் அமெரிக்காவில் பீஸ்ஃபுல்லாக ஹமீத் கர்சாய் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணாங்கல்ல, எவ்வளோ நாள் நிற்க முடிஞ்சுது? இவங்களே கடைசியில் போயிட்டு அதே தாலிபானை உள்ளே கொண்டு வந்துட்டாங்கல்ல, அதே தாலிபானோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கல்ல. இல்லைன்னா காசா பாலஸ்தீனத்துக்குள்ளே தான் இருக்குது. இஸ்ரேல் பாலஸ்தீன் ஒன்றா இருக்குது, அதுக்குள்ளே ஒரு காசா ஒரு சின்ன ஸ்ட்ரிப்புங்க. ஹமாஸ் பிடிச்சிட்டாங்களா? ஏப்ரல் நவம்பர் 2023
நடக்குதுல்ல இந்த பிரச்சனைகள், அக்டோபர் 7 அட்டாக்கு, நவம்பர்லேருந்து தீவிரமாக அடிக்கிறாங்க. இங்கே தானே இருக்கிறாங்க எத்தனையோ இவங்களுடைய இது பண்ணி வச்சுருக்காங்களே, பிடிச்சி வச்சுருக்காங்களே இஸ்ரேலி இவங்கள, அவங்களெல்லாம் இன்ன வரைக்கும் கொண்டு வர முடியலையே பேச்சுவார்த்தை. ஸோ இது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது ஈரான் ரொம்ப பெரிய நாடு, அங்கே ஏகப்பட்ட ஃபேக்ஷனும் இருக்குது சரிங்களா, நிறைய பிரிவினைகள் இருக்குது. ஸோ ஒருவேளை இப்போ இருக்கிற ஒரு தூக்குனா இன்னும் குழப்பங்கள் தான் வரும். ஏன்னா இவர் இருந்த வரைக்கும், சதாம் ஹுசைன் இருந்த வரைக்கும் ஈராக்கில் இத்தனை பிரிவானு யாருக்கும் தெரியாது. அவர் போனதுக்கப்புறம் இதுதான் இந்த ட்ரைபு அந்த ட்ரைபு அந்த அடி தடி நடக்கும். ஆப்கானிஸ்தான்லேயும் அதே தான் நடந்துச்சு. ஸோ இங்கேயும் வேக்யூம் ரொம்ப ரொம்ப பிரச்சனை. 1953 அப்போ வந்துட்டு ஈரானில் ஒரு பிரதமர் இருந்தார், முகமது ஏதோ. அவர் வந்து மக்களால் எடுக்கப்பட்ட பயங்கர பாப்புலரான ஆள். திடீர்னு நேஷ்னலைஸ் பண்ணிடுறாரு ஆயில் எல்லாம். உடனே அமெரிக்காவுக்கும் யூகேக்கும் கோவம், ஐயோ நேஷ்னலைஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆயில் பிரச்சனையாச்சே அப்படின்னு சொல்லி இவங்க அவங்களுடைய சிஐஏ இதோட அவரை பொலிட்டிக்கல் புரட்சி பண்ணி அவருக்கு எதிராக இருக்கிறவங்களுக்குலாம் ஃபண்டு பண்ணி 2013-14 அந்த ரிப்போர்ட்டே வந்துச்சு. ஃபண்டு பண்ணோடனே அவங்களே சொல்லிட்டாங்க, அமெரிக்கா பண்ணி அவர் தூக்கிடுறாங்கங்க. ஒரு பாப்புலரான லீடரை மாற்றிடுறாங்க. மாற்றினதுக்கப்புறம் ஒருத்தர் வராரு. அவர் வந்தோடனே மக்களுக்கு அவர் மேலே எரிச்சல். இதனால தான் 1979 இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனே வருது. இன்றைக்கி யார் இவங்க ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு வித்திட்டவர்களே இவங்க தான், அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்படி ஆரம்பிக்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக அவங்களுக்கே ஸ்னோபால் எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அவங்களே வந்து தாக்கும். இப்போ நம்ம இந்த 2 நாடுகளுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை வந்து இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிக்கும் சார்? நம்ம நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் ரொம்ப க்ளோஸுங்க. கார்கில் வாரப்போ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அது 1970களிலேருந்தே நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க வந்து எப்பயுமே சொல்லுவாங்களாம், எங்களை என்ன எங்கள் காங்கு பையனை அதாவது வப்பாட்டியாக வச்சுருக்கீங்க, எங்கள்கிட்ட எல்லா உதவியும் வாங்கிக்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு ரெக்கக்னிஷனே கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு இஸ்ரேலுடைய பெரிய குறை நம்ம மேலே. ஏன்னா நம்ம அஃபிஷியலாக அவங்களை இது பண்ண மாட்டோம். அஃபிஷியலாக பாலஸ்தீன் யாசர் அராஃபத் இருந்தார்ல, பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்மே, அவரோட நம்ம ரொம்ப க்ளோஸு. ஆனால் அன்அஃபிஷியலாக நம்ம இவங்ககிட்ட இருந்து ஏகப்பட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இருப்போம் சரிங்களா. ஸோ யாசர் அரஃபத் இருந்தார்ல, அவர் நமக்கு க்ளோஸு. ஸோ அவரோட இதாக இருப்போம். ஆனால் அன்அஃபிஷியலாக ஹெல்ப் பண்ணுவாங்க. கடைசியில் 1990s தான் ரிலேஷன்ஷிப் மாறுது. 1999 கார்கில் வாரில் நிறைய டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் கொடுத்தாங்க இஸ்ரேல். இந்த சைடு ஈரானும் நமக்கு ரொம்ப க்ளோஸு. ஈரானை வச்சு தான் நம்ம மிடில் ஈஸ்ட்டு, இந்த சஹபார் போர்ட்டு, அப்புறம் சென்ட்ரல் ஏஷியாக்கெல்லாம் ரீச் பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணுறோம். ஸோ ஈரானும் நமக்கு ரொம்ப க்ளோஸு, இஸ்ரேலும் ரொம்ப க்ளோஸு. இன்றைக்கி எத்தனையோ ஆப்ரேஷன் சிந்து மூலமாக கொண்டு வரோம், நம்ம மாட்டிக்கிட்டாங்க. அது ஈரானும் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஆர்மேனியா ஹெல்ப் பண்ணுறாங்க, தர்க்மெனிஸ்தான் பண்ணுறாங்க. ஸோ ஈரான் நமக்கு, ஸோ நம்ம வந்து 2 பேரும் நமக்கு க்ளோஸு. அதனால் ரொம்ப ஒரு மாதிரி டெலிகேட் சுச்சுவேஷன் தான் நமக்கு. கண்டிப்பாக ஒரு போர் வந்துச்சா எல்லாருக்கும் பாதிப்புங்க. ஈரான்லேருந்து எவ்வளோ நமக்கு வர வேண்டியது இருக்குது, இஸ்ரேல்லேருந்து நிறைய வர வேண்டியது இருக்குது. ஸோ 2 என்னை பொறுத்தவரை தார்மீகமாக நம்ம வந்து ஈரானை தான் சப்போர்ட் பண்ணணும். நியாயம் பிரகாரம். ஏன்னா இஸ்ரேல்ன்ற நாடு அவங்க வந்து நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டியே சைன் பண்ணலங்க. ஈரான் 3.67% ரைட்டா நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டுக்கு ஒத்துக்கிறான். இஸ்ரேல் கிட்ட இருக்கா இல்லையா நியூக்ளியர் பாம்பு? அவங்க யார் சொல்றது நீ வச்சுக்காதான்னு? நீ உலகத்தோடைய தாதாவா? அப்படி கிடையாது. நீ யார்? நீ யுனைடெட் நேஷன்ஸோடைய ஹெட்டா ரைட்டா? ஸோ நீ ஏன் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி சைன் பண்ணலை? சைன் பண்ண ஆள் அதோட எக்ஸிட் பண்ணுவாருன்னு நீ போய் அடிக்கிறான். காரணம் என்னன்னா பவர். அமெரிக்காவை கைக்குள்ளே வச்சுருக்கோன்ற பவர். அமெரிக்கான்ற ஒரு நாடு இல்லைன்னா இஸ்ரேல் என்னைக்கோ முடிஞ்சிருக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரியுங்க யாரை கையில் வச்சுருக்கணும்னு. அது பிரகாரம் தான் கொண்டு போகிறாங்க. இப்போ இது வந்து ஒரு அணு ஆயுத போரா மாறுச்சுன்னா எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? அணு ஆயுத போரா ஆக வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா அணு ஆயுதம் இன்னும் இவங்க டெவலப் பண்ணலை. ஈரான் டெவலப் பண்ணியிருந்தால் என்னென்னு போட்டிருப்பாங்க சரிங்களா. ப்ளஸ் யாருக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது? இப்போ ரஷ்யா கிட்டே இருக்குது. ரஷ்யா இதில் இவங்களுக்கு ஆதரவாக வரப்போகிறதில்ல. ஏன்னா அது தேவையில்லாத, அவங்க உக்ரைனில் இன்னும் யூஸ் பண்ணலையே அணு ஆயுதத்தை. யூஸ் பண்ணுவோன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பண்ணிவிட்டு அதோடைய கான்சிக்வன்சஸ் பயங்கரம். பண்ணால் எந்த அளவுக்கு கான்சிக்வன்ஸ் அதிகமாக? 40-50 வருஷம் இருக்கும் கான்சிக்வன்ஸு. 40-50 வருஷம் சுற்றி எத்தனையோ இழப்புகள் நடக்கும். அதுவும் ஒருத்தர் அணு ஆயுதத்தை போட்டுட்டா அடுத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரஷ்யா யூஸ் பண்ணாங்கன்னா அடுத்த அமெரிக்கா யூஸ் பண்ணுவாங்க. பஸ்பம் ஆயிரும். ஸோ பண்ண மாட்டாங்க. ஸோ நியூக்ளியர் பாம்பு இஸ் டெட்டரண்ட் எஃபெக்ட்வாங்க. நியூக்ளியர் பாம்புன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அடுத்த வடிக்க மாட்டான், ஒன்றுமே இருக்காது. 40-50 அவ்வளோதான், பஸ்பமாய் அந்த ஏரியாவே போயிடும். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் இருக்காது. இது அதனால தான் அது இதுவாக இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த பாம்பு.
ஆனால் இப்போ ஹிரோஷிமான்ற ஒரு இடத்தையே முடிச்சாங்களே. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அங்கேருந்து அரிசி பருப்பு கூட அங்கே வந்து போட்டால் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்களே. இவங்க 2 பேர் பிரச்சனை இல்லை, அமெரிக்கா ரஷ்யா பிரச்சனை இல்லை, ஒரு நாட்டை வச்சாங்க இல்லையா சார்? அது அமெரிக்கா ரஷ்யா பிரச்சனை இல்லைல்ல, அமெரிக்கா ஜப்பான். அப்போ வந்து வேர்ல்டு வார் 2 அப்போ அமெரிக்காவும் ரஷ்யாவும் கூட்டணி ஒரே சைடில் இருப்பாங்க, அலைஸில் இருப்பாங்க. ஜப்பானுக்கு இதுக்கு நடுவில் போட்டாங்க, ஹிரோஷிமாவில் போட்டாங்க. டெஸ்டிங்காக பண்ணாங்க சார். அதுவும் டெஸ்டிங்காக அது எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு எதிராக சரண்டர் பண்ண வைக்கணும். ஆகஸ்ட் 11 ஆகஸ்ட் 15 நினைக்கிறேன் 1945. ஸோ நியூக்ளியர் பாம்பு ரொம்ப மோசம். ஆனால் 2 பேருமே யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இஸ்ரேல் கிட்ட இருக்குன்னு அதால சொல்ல முடியாது, ஈரான் கிட்ட இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னா இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் விலை ஏறுறது, இல்லை இந்த பங்கு சந்தை குறையிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். பங்கு சந்தை இம்போர்ட்டே நம்மளுக்கு நிறையா ஈரான்ல இருந்து வர வேண்டியது வராது. ப்ளஸ் எப்பயுமே பக்கத்து வீட்டில் சண்டை வந்தால் நம்ம நிம்மதி போகும்ல. நயன்னு பக்கத்து வீட்டில் பிரச்சனை இருந்துச்சுன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியாது. அதனால தான் எப்பயுமே பங்களாதேஷோ பாகிஸ்தானோ சீனாவோ நல்லா இருந்தால் நமக்கு நல்லது. அதனால் பக்கத்து வீட்டுக்காரன் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சிஇஓ மஹிந்திராவுடைய சிஇஓ உட்காந்துருக்காருன்னு வைங்களேன், உங்களுக்கு சந்தோஷம் தான் பண்ணணும், அந்த அளவில் ஏதாவது நமக்கு உதவி ஆகும்னு. அந்த மாதிரி தான் சீனா வளர்ந்துச்சுன்னா சந்தோஷப்படணும், நம்மளும் சேர்ந்து வளருவோம். ஸோ பகை பிரயோஜனம் இல்லை. நம்ம இருக்கிறது 21st செஞ்சுரியில். பகை வச்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. பங்களாதேஷும் வளரணும், பாகிஸ்தானும் வளரணும். ஏன்னா பாகிஸ்தான்ட்டையும் நியூக்ளியர் இருக்குது, புரியுதுங்களா? ஸோ சமாதானமாக போகிறது நல்லது. பாதிப்புகள்னால் இம்போர்ட்ஸ் நிறையா நமக்கு பிரச்சனை. நம்மளும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் ஈரானுக்கு. ஸோ அது வராது. மற்றபடி உலகம் முழுவதுமே இந்த கச்சா விலை ஏறிச்சுன்னா எல்லா பொருளும், காய்கறியே விலை ஏறணும்ல, ரைஸ் அரிசி பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக பாதிப்பு வரும், இன்ஃப்ளேஷன் விலைவாசி ஏறும். இந்த 2 நாடுகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து மக்களை வந்து பார்த்துக்கிறதுக்காக தான் இருக்காங்க. ஆனால் 2 நாடுகளுமே பார்த்தீங்கன்னா மக்களை யோசிக்க மாட்டுறாங்களே சார். எவ்வளோ மக்கள் இறந்து போகிறாங்க இந்த போரில்? போரை பொறுத்தவரை ஒரு சிலர் நாற்காலியில் இருக்கணுன்றதுக்காக தான் போருங்க. நீங்கள் அந்த காலத்திலேருந்து எந்த போருமே வந்து மக்களுக்காக போரே கிடையாது. அவங்கவுங்க நாற்காலியை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் போர். நீங்கள் எந்த நாடாக இருக்கட்டும் அந்த நாட்டு அதான் உண்மை. ஆனால் போர்னு வந்துருச்சுன்னா இதெல்லாம் மக்கள் யோசிக்கக்கூடாது. அப்போ நேஷனலிசம், தேசப்பற்று, போ நாட்டுக்காக சண்டை போடு, இந்தா நீ சண்டை போட்டு உயிரை கொடுத்துட்டியா, உனக்கு நான் செலவு வைக்கிறேன் உன் கொடு. அப்படி ஒரு இப்போ ஜெர்மனில் என்ன பண்ணார் ஹிட்லரு, ஹெயில் ஹெயில் ஹிட்லர்னு எல்லா ஜெர்மன் மக்கள்லாம் கத்துனாங்களே. இந்த யூதர்களெல்லாம் கேம்பில் வச்சு கொண்டது யார்? ஹிட்லர் நேராக போய் ஒவ்வொருத்தரையாக கொண்டாரு. அவருடைய சோல்ஜர்ஸு, அவருடைய இது மக்களும் சேர்ந்து தானே ஹெயில் ஹெயில் ஹிட்லர்னு கத்துனாங்க, ரைட்டா? இன்றைக்கி ஹிட்லர் அதே ஜெர்மன்ஸ் எதிர்த்தாலும் அவங்க தான் பண்ணுறாங்க, மக்களை தூண்டி விட்டுருவாங்க சைக்காலஜிக்கலாக. நம்மளை யாரும் எதிர்த்து பேசவே கூடாது. எதிர்த்து பேசுனா இது புக் தீஃப்னு ஒரு அருமையான புத்தகம் இருக்கும், முடிஞ்சால் படிங்க. அந்த புக் தீஃபில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஹிட்லர் காலத்தில் அங்கே இருந்த ஜெர்மனிலே நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்களே பயந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம எதிர்த்து பேசுனா அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளுக்கே இஸ்ரேல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வந்துச்சுங்க, ரைட்டா? அப்பயே நான் ஒரு டிவி சேனல் போயிருந்தேன். அப்போ வந்து இது நம்மளுடைய ஒரு இது ஃப்ளைட்டாக அவங்க அடிச்சிட்டாங்க. ஆனால் அது சொல்கிறதுக்கு ஒரு சொன்னால் நீ ஒரு ஆன்டி நேஷனல்ன்றாங்க. உண்மைக்கு ஏன்னா நம்ம எல்லாம் ஹைப் ஆயிடுவோம், நம்மளாலே சொல்ல தோணாது, சொன்னாலும் எல்லாம் எதிர்ப்பாங்க. ஸோ போருன்றது மக்களை ஒரு மாதிரி ஏற்றி விட்டுட்டு சேரை தக்க வைக்கிறதுக்காக தான் போர், ரைட்டுங்களா? என்னைக்குமே போர் நல்லதே கிடையாதுங்க, கெட்டது தான். இது எப்படி சார் முடிவுக்கு கொண்டு வரும்? இந்த போர் எப்படி முடிவுக்கு வரணும்? முடிவுக்கே வராத போர், முடிவுக்கே வராது. இந்த போரில் ஒரு முடிவுன்றது என்னது? ஈரானில் ஒருவேளை அயத்துல்லா கொமேனி அவர் வெளியில் எடுத்துட்டாலும் இன்னொருத்தர் வரப்போகிறாங்க, ஃபேக்ஷனாக வெடிக்க போகுது, ஆப்கானிஸ்தான் மாதிரி ஆக போகுது, சரிங்களா? சரி, இஸ்ரேலால் எல்லாத்தையும் அடிச்சிருவாங்களா? அவங்களுக்கு இருக்கிற அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஏரை வச்சிருக்க மேலே இது அடித்தளம் எல்லாத்தையும் அவங்ககிட்ட தான் காசாவில் வச்சுருக்காங்க. ஏன் இன்ன வரைக்கும் அமாசை பிடிக்கல? இன்ன வரைக்கும் ஏன் இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? இவ்வளோ நாள் உங்ககிட்டே வச்சுருக்கேன் எல்லாத்தையும், எதுவுமே பண்ண முடியல. எத்தனை 1.5 வருஷமா? அப்போது எங்கேயோ பல மடங்கு பெரிய நாட்டை நீ இப்போ எல்லாத்தையும் அடிச்சிருக்க முடியாது. ஸோ இந்த போர் இஸ்ரேலுக்கு வெற்றியா? கிடையாது. இப்போ ஆளுகின்ற ஈரானுக்கு வெற்றியா? கிடையாது. அப்போ யாருக்கு வெற்றி? பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு வெற்றி. டொமஸ்டிக்கில் அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, இப்போ அந்த பிரச்சனைலாம் மறைஞ்சிருச்சு, புரியுதுங்களா? ஒருவேளை இந்த நியூக்ளியர் இது பண்ணிட்டா ட்ரம்ப்புக்கு வெற்றி.
ஏப்பா நானும் பண்ணேன் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில, அதே மாதிரி அயோத்துல்லா கொமேனிக்கு வெற்றி, இந்த மாதிரி தான் வெற்றியோட மக்களுக்கு என்னைக்குமே போர்னா அது பிரச்சனை தான். சார் இது எப்படி போகும்னு தெரியல. ஆனா மக்கள் தான் இதில் அவதிப்படுறாங்க இல்லையா சார், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மக்கள் அதாங்க போருக்கு அந்த குண்டுக்கு வந்து குழந்தைகளை பார்க்க தெரியாது, வயசானவங்களை பார்க்க தெரியாது, வெறும் சோல்ஜர்ஸை மட்டும்தான் போய் அடிக்கும்லாம் கிடையாது. இப்போ இஸ்ரேலில் அந்த குண்டு போய் விழுந்துச்சுல அந்த ஹாஸ்பிட்டலில், அங்கே இருந்தவங்களும் அவனுக்கும் அம்மா அப்பா இருந்திருக்கான், அக்கா தங்கச்சி இருந்திருக்கான், அவங்க குடும்பம் அழும். அதே மாதிரி தான் ஈரான்லேயும். சரிங்களா? ஸோ எல்லா இடத்துலையுமே அவதிப்படுவார்கள், கடைசியில் கஷ்டப்பட போகிறது மக்கள். சார் ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து என்னென்ன மாதிரி டிஃபென்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, இந்த போர் எப்படி போக போகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கலாட்டா சேனல் நேயர்களுக்கும் நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. Sivaraj College of Hotel Management and Catering Technology, Salem. Contact 8110802500.